வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணிக்கு நமது சேனல்ல வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. ஏப்ரல் 30 வியாழக்கிழமை இன்று காலை 6 மணி அளவில் தமிழகம் மற்றும் இலங்கையின் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. காலை 8 மணி அளவில் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள்ல லேசான மழை எதிர்பார்க்கலாம். காலை 10 மணி அளவில் தமிழகம் மற்றும் இலங்கையின் ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும். குறிப்பாக தமிழகத்தின் டெல்டா மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம் அதை ஒட்டியுள்ள பகுதிகள், இலங்கையினுடைய வடமாகாணம் மன்னார் அதை ஒட்டியுள்ள பகுதிகள், யாழ்ப்பாணத்தின் பகுதிகளில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து காலை 10 மணிக்கு பிறகு நண்பகல் 12 மணி அளவில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளிலும், இலங்கையின் வடமாகாணம், கிழக்கு மாகாணம், தெற்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய மாகாணங்கள் ஒரு சில இடங்கள்ல மழையின் வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். பிற்பகல் 1 மணி முதல் தமிழகம், இலங்கையில பரவலாக அநேக இடங்கள்ல கனமழை எதிர்பார்க்கின்றோம். தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள், ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்கள், இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் பரவலாக அநேக இடங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம். பிற்பகல் 3 மணி அளவுல தமிழகம், இலங்கையின் மழை தீவிரமாகும். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், இலங்கையின் வடமேற்கு, மேற்கு வடமேற்கு, தென் மாகாண பகுதிகள், மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், சபரகமுவ மாகாணம், கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம், வட மத்திய மாகாணங்கள் என தேசத்தின் பரவலாக அனைத்து இடங்களிலுமே மழையின் வாய்ப்பு இருக்கும். மாலை 5 மணி அளவில் இலங்கை முழுவதற்கும் தீவிரமான மழை இருக்கும். வட மாகாணம், வட மத்திய மாகாணங்கள்ல கனமழை எதிர்பார்க்கின்றோம். தமிழகத்தில வட உள் மாவட்டங்கள், கர்நாடக ஒட்டிய கொங்கு மண்டலம் பகுதிகள், தென் மாவட்டங்கள் என அநேக இடங்கள்ல மழை தீவிரம் இருக்கும். ஸோ இந்த நாள் தமிழகம், இலங்கையில் மழையின் காரணமாக வெப்பம் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். மீனவர்களுக்கான முக்கிய தகவல், தமிழகம், இலங்கையின் ஒரு சில இடங்கள்ல மழை வாய்ப்பு இருப்பதனால மீனவர்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு, தொழில்களுக்கு செல்ல வேண்டும். தேவையான கூடுதல் தகவல்களுக்கு உள்ளூர் வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்களை தெரிந்து செல்வது மிகவும் நல்லது. தொடர்ந்து மாலை இரவு வரைக்கும் தமிழகம், இலங்கையின் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கின்றோம். அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் தகவலை சுருக்கமாக இந்த தகவலை கொடுக்கின்றேன், முழுவதுமாக பாருங்க. நாளை வெள்ளிக்கிழமை பிற்பகல் தமிழகத்தின் டெல்டா, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், இலங்கையின் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய மாகாணங்களிலும் பரவலாக மழை இருக்கும். மாலை இரவு நேரங்களில் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள், கொங்கு மண்டலங்கள், மத்திய மாவட்டங்கள் பரவலாக அநேக இடங்களில் மழையின் வாய்ப்புகள் தீவிரமாகும். நாளை இரவு 10 மணிக்கு பிறகு தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள், சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் அநேக இடங்களில் பரவலாக மழையின் தீவிரம் அதிகரித்திருக்கும். திண்டிவனம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, செங்கல்பட்டு மாவட்டங்கள், திருப்பத்தூர், ஆம்பூர், வேலூர் மாவட்டத்தின் பகுதிகள் பரவலாக அநேக இடங்களில் மழையின் தீவிரம் இருக்கும். சனிக்கிழமை பிற்பகல் தமிழகத்தின் தென் மாவட்டங்களை குறிவைத்து மழையின் தீவிரம் இருக்கும். இலங்கையின் மேற்கு வடமேற்கில் நல்ல மழை இருக்கும். மாலையில தமிழகத்தின் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என அநேக இடங்களில் மழை தீவிரம் இருக்கும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி வரைக்கும், புதுக்கோட்டை, கரூர்,
திருச்சி, உள் மாவட்டங்கள் சேலம், ஈரோடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி பரவலாக தொடர்ந்து மழை இருக்கும். 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கனமழை நீடிக்கும். இலங்கையின் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்கள் மழையின் தீவிரம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த முறை தமிழகத்தில டெல்டா தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை தொடர்ந்து இருக்க போகின்றது. 4ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் 5 மாநிலங்கள்ல தேர்தல் முடிந்து அதனுடைய முடிவுகள் வெளியிடப்படக்கூடிய நாள். ஸோ இன்று 4ஆம் தேதி அன்று நாம் அனைவருமே தொலைக்காட்சியையே பார்த்த வண்ணமாக இருப்போம். ஸோ மழை வந்தாலும் வராவிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. நாம் தொலைக்காட்சியை தான் பார்த்து கொண்டிருப்போம் என்ன முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு. ஆனாலும் மழையின் தகவலை தெரிந்து கொண்டு ஒருவேளை நீங்கள் வெளியே செல்பவர்களாக இருந்தால் தகவல்களை பார்த்துவிட்டு செல்வது மிகவும் நல்லது. திங்கட்கிழமை பிற்பகல் முதல் இலங்கையில மிக கனமழை பதிவாகும். மேற்கு, வடமேற்கு, மத்திய மாகாணம், வட மத்திய மாகாணம் வரைக்கும். தமிழகத்துல வட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் மழை இருக்கும். திங்கட்கிழமை மாலையில இலங்கையின் கிழக்கு மாகாணம், மத்திய மாகாணம், வட மத்திய மாகாணம், வடக்கு மாகாணம், தெற்கு மாகாணம், ஊவா மாகாணம் வரைக்கும் மிக கனமழை முதல் அதி கனமழை இருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ ஒரு சில இடங்களில் மிக கனமழை கொட்டி தீர்க்கும், ஓரிரு இடங்களில் அதி கனமழை வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தொடர்ந்து இது போன்ற தினசரி வானிலை நிலவரங்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்த்து பயன்பெற்றுவாங்க. நிச்சயம் ஏதோ ஒரு வகையில் நமது சேனல் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை அறிமுகப்படுத்திடுங்க. இன்னும் அநேகம் 1000 லட்சம் நண்பர்களுக்கு நமது சேனல் பிரயோஜனமாக இருக்க இது நிச்சயமாக உதவும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நண்பர்களே, உங்கள் கருத்துக்கள் நிச்சயமாக வரவேற்கப்படுகின்றன. கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திடுங்க. அல்லது உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்லேயோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டோ நீங்கள் எப்பொழுது வேண்டுமானும் தகவலை கேட்கலாம். பாருங்க, தொடர்ந்து மே மாதத்தின் முதல் வாரம் மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த நாட்களிலுமே தமிழகம், இலங்கையில மழை நீடிப்பது மிகவும் முக்கியமான ஒரு தகவல் இப்பொழுது இருக்கின்றது. பார்த்து தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை அறிமுகப்படுத்திடுங்க. நிச்சயமாக இது போன்ற அடுத்தடுத்த நாட்கள் இன்னும் தீவிர மழை செய்தியோடு உங்களிடம் சந்திக்கின்றேன். விடைபெறுகின்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.